செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்கள் விருச்சிகம் ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படி நடக்கும், அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் முறையான நல்ல பயன்களை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நன்மை வரணும், செய்யக்கூடிய விஷயத்தில் ஏற்படக்கூடிய தடை நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வந்தால் நன்மைகளை பெற முடியும். ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால நீங்கள் வேண்டுற ஒவ்வொரு வேண்டுதலையுமே சிறப்பாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு. அதனால தான் செவ்வாய்க்கிழமையில் முருகன் தரிசனம் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னாலும் குஞ்சக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட அனைத்து வித சந்தேகத்தையுமே எளிய முறையில் தீர்த்துக்கலாம். விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரத்துக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகி இருக்கு அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். விருச்சிகம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செயலாற்றி வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்ககிட்ட நிறைய ரகசியம் இருக்கும், அது எல்லாம் டக்குன்னு சொல்ல மாட்டீங்க. மற்றவங்க உங்ககிட்ட சொல்கிற ரகசியத்தை கூட யார்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க. ரகசியத்தை கட்டி காப்பாற்றக்கூடியவங்க தான் நீங்கள். அதே போல் ஒரு விஷயத்தில் இது சரி அப்படின்னு முடிவு பண்ணி முன் ஒரு காலை வச்சுட்டிங்கன்னா அதில் பின்வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. யார் சொன்னாலும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் அந்த ஒரு நிலைமையிலேருந்து பின்வாங்கி வரவே மாட்டீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு நிறைய செலவு செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவுமே கணக்கு பார்ப்பீங்க, கொஞ்சம் கஞ்சத்தனமாகவும் இருப்பீங்க. ஆனால் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்காக எல்லா விஷயமே செய்வீங்க. அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, எது எப்போ வேணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லாமலே அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு நடத்தி வைப்பீங்க. ஒரு வீட்டில் விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த குடும்பத்தோட மொத்த பொறுப்பையுமே ஏற்று நடத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனால் தனக்காக வாழாமல் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லோருமே நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய கஷ்டங்கள், காரிய தடைகள், துன்பங்கள் இதெல்லாம் வந்திருக்கும். ஆனால் கலங்கிருக்கவே மாட்டீங்க. அதுலேருந்து தைரியமாக மீண்டு எந்த விஷயத்தில் அடிப்பட்டு பின்வாங்கினீங்களோ அதே விஷயத்தில் உயர்ந்தவங்களாக வருவீங்க. அப்படி வந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும். தன்னம்பிக்கையாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, அதன் மூலம் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கிடைக்கும் பலன் என்ன அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். விருச்சிகம் ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் புதனும் குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் சூரியனும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்பில் உண்டாகி இருக்கு. இந்த கிரகங்கள்லாம் எப்படி மாற்றம் அடையும்னு பார்த்தா 3ஆம் தேதி அன்னைக்கே அஷ்டமஸ்தானத்தில் இருந்த புதன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறி வந்துட்டாரு. 17ஆம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்த சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறி வருவார். அதன் பிறகு 21ஆம் தேதி சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. 25ஆம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்த புதன் தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைவார். இந்த ஒரு கிரக நிலைகளும் சரி, இந்த கிரக நிலை மாற்றங்களும் சரி, இந்த மாதம் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள், பலன்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன் ஒன்று உங்களுக்கு சேரும். இதன் மூலம் மன மகிழ்ச்சி அடையும். காரிய தடை, தாமதம் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி உங்களோட மனசை ரொம்ப வாட்டி வதிச்சிருக்கும். எப்போ தான் முன்னேற்றம் வரும், எப்போ தான் செய்கிற செயலால் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்தவங்களாம் தான் உங்களுக்கு இந்த மாதம் சரியான ஒரு மாதம். ஏன்னா இது வரைக்கும் உங்களை ஏற்படுத்தி கவலை கொடுத்துட்டு வந்த காரிய தடை, தாமதம் இது எல்லாமே காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு உண்டாகியிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் கொஞ்சம் இழுபறியாக முடியும். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் சூடு பிடிக்கும். அதே போல்
கொடுக்கல் வாங்கல்ல இதுவரைக்கும் இருந்த சுணக்கமான நிலை மாறும், சுறுசுறுப்பு அதிகரிக்கும். பணவரத்து சீரான முன்னேற்றத்தை உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் திடீர்னு செல்ல வேண்டியதாக இருக்கும், எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கூட இருக்கிறவங்கள சுற்றி இருக்கிற எல்லோரையுமே அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். நிதானமாக செய்யும் செயல் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். பெண்களுக்கு நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்க சில போராட்டத்தை சந்தித்த பிறகு நீங்கள் நினச்ச நன்மைகள் உங்களை வந்தடையும். மாணவர்களுக்கு கல்வி பற்றின கவலை நீங்கும். அதிக மதிப்பெண் எடுக்கணுன்னா கொஞ்சம் ஆர்வமாக படிச்சிங்கன்னா நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்துலையுமே பெற முடியும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய விதமான லாபங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கிடைச்சிருக்கு. நீங்கள் சிறப்பாக செயலாற்றுற ஒவ்வொரு விஷயம் நல்லதாக இருக்கும். பதவி உயர்வு உண்டாகும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. யாராச்சும் ஒருவர் தூண்டிவிடும் வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அதனால தான் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் சரியா அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்க, கவனமாக இருங்க. பணவரவு சீராக இருக்கும். காதல் திருமணம் கைகூடும். மாணவர்களுக்கு தடைகள் வரும். அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் குல தெய்வத்தை வழிபட்டு நீங்கள் உங்களோட பணிகளை ஆரம்பிக்கிறது நல்லது. உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களா நன்மை வர உங்களோட குலதெய்வம் உங்கள் கூடயே இருக்கும். திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணங்களின் போது பாதுகாப்பாக உங்களோட பொருட்களை வச்சுக்கணும். அரசாங்க வேலை, அதிகார வேலை உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கும். உங்களுடைய மூத்த சகோதரர்களால் நல்ல மாற்றங்கள் வரும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு திடீரென வெளிநாட்டு வாய்ப்பு வந்து சேரும். வெளி மாநிலங்களில் குடிபெயரக்கூடிய அமைப்பு கூட கிடைக்கும். வெளி மாநிலத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு வரும். மேலும் நீங்கள் முருகனை மனமாற தினம்தோறும் வழிபடுங்க. எல்லா விஷயத்திலுமே ஏற்றம் காணக்கூடிய அமைப்பை பெற முடியும். விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டாகும் அமைப்புகள், கிரக நிலைகளால் வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக தொடர்ந்து வந்த, நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்பு மறையும். சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய பெற்றோரின் வாழ்க்கையில் உங்களோட செயல்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அவங்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும் அப்படிங்கிறத கேட்டு பண்ணுவீங்க. அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைக்காக மருத்துவரை கூட்டு போய் அணுகுமுறை செய்வீங்க. பெரிய பிரச்சனை எதுவும் வராது. ஆனால் நீங்கள் அவங்கள பார்த்துக்கிறது அவங்களோட மனதுக்கு இதமாக இருக்கும். மறைந்த சந்தோஷம் மீண்டும் வந்து சேரும். பெற்றோர் மன மகிழ்ச்சி அடைவாங்க. உங்களுடைய வீட்டு சுப நிகழ்ச்சிகள் கொஞ்சம் தாமதமானாலும் சிறப்பாக நடந்து முடியும். புதிய வீடு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். பழைய வீட்டை நீங்கள் பழுது பார்க்கக்கூடிய ஒரு நிலையும் வரும். அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பணப்புழக்கம் சரியாக இருக்கும். ஆனால் சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். தூங்கும்போது கவனமாக இருங்க. பொருட்களை பத்திரமாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அனுஷம் நட்சத்திரக்காரங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் போடாதீங்க. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்படி போட்டால் அந்த விஷயத்தில் பிரச்சனை வரக்கூடும். அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறோம், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் யாருக்காகவும் ஜாமீன் சொல்லி காசு பணம் விஷயத்துலையுமே தலையிடாதீங்க. அதுவுமே உங்களோட வாழ்க்கையில் பின்னடைவை கொடுத்துரும். கவனமாக இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்கணும். பெரியவங்களோட ஆதரவால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். சிலர் கடன் வாங்கி உடனே திருப்பி கொடுத்துருவாங்க. மனதில் தேவையில்லாமல் வெளியில் சொல்ல முடியாத வேதனை, பிரச்சனை வரலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் சரியாக ஆலோசனை செஞ்சு செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அதே போல் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர திரு முருகாற்றுப்படையை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் கந்தனின் அருளால் உங்களால் அனைத்து பிரச்சனையிலிருந்தும் நீங்க முடியும். கண்ட பிணி நீங்கும். குடும்ப கஷ்டம் தீரும். முருகனின் பரிபூரண அருளும் உங்களால் பெற முடியும். அதே போல்
முருகனின் வழிபாடையுமே தொடர்ந்து செய்யுங்க, நல்லது நடக்கும். முருகனின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.